ஈரானோட யுத்தம் முடிவுக்கு வரும்னு எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானோட இராணுவத்துக்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. இந்த யுத்தம் நிக்க போறது கிடையாது. அமெரிக்கா இரண்டாம் கட்ட தாக்குதலை எப்போ வேணும்னாலும் ஈரான் மீது தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதற்கேற்ற நடவடிக்கைகளானது எடுக்கப்பட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா இம்முறை தாக்குனா அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுக்கு உதவிய நாடுகளுக்கு எந்த விதத்தில் பதிலடி கொடுக்கணுமோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராகிட்டு இருக்கணும். இன்னைக்கு ஈரானோட இராணுவத்துக்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா இன்டர்நெட் சேவைகள் முடக்கப்பட்டு இனியோட 64 நாட்களை கடந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரானுக்குள்ள போராடக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஈரானை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை, ஈரானுக்குள்ள இருந்து இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஐஆர்ஜிசி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின சில தகவல்களையும் மற்றும் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பற்றி சில முக்கியமான தகவல்களை பேசியிருக்காரு. இது அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட உளவுத்துறையை சார்ந்த சில முன்னாள் அதிகாரிகள் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்களை இப்போ சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் இந்த அரபு நாடுகளுக்கு எதிரான யுத்தம் இல்லை ஈரான் கூட இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு இஸ்ரேல் எந்த விதமான ஒரு யோசனைக்குள்ளேயும் போகல. அதாவது ஒரு கட்டத்தில் அரபு விசேஷ இஸ்ரேல்னு ஒரு பிரச்சனை வரப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கலன்னா நான் அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கேன்னு ஒரு மிரட்டலை விடுத்த இஸ்ரேல், ஆனால் அதை உபயோகப்படுத்துறதுக்கோ இல்லை அணு ஆயுதங்களை ஏவுறதுக்கோ எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கல. ஜஸ்ட் பிளாக்மெயில் பண்றதுக்காக அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜியா, பிளாக்மெயிலிங் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்களே தவிர அதை ரியாலிட்டியில யூஸ் பண்ணுன்ற எந்த விதமான முடிவுகளையும் அவங்க எடுக்கல. ஆனா முதல் முறையா எப்பயுமே இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு 68% அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஹை டைம் என்னன்னு பார்த்தோன்னா, அரபு vs இஸ்ரேல் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 51% இருந்தது. முதல் முறையா 68% அதிகமாக இருக்குன்னு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னடா முன்னாள் அதிகாரிகள் பேசுறதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அவங்க யாருமே இஸ்ரேலை பத்தி தெரியாதவங்க கிடையாது. அண்ட் இப்போ நீங்க யுத்தம் நடக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டர்ன் இல்லை இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அந்த டெஸ்பரேஷன் எல்லாத்தையும் பார்க்குறப்போ இதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளால முற்றிலும் தவிர்த்திட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, 2 மாதங்கள் ஆயிடுச்சு. இஸ்ரேல் அமெரிக்கா இந்த 2 தரப்பும் சேர்ந்து எதுக்காக ஈரான் யுத்தத்தை தொடங்கினாங்களோ அதை அவங்களால முடிக்க முடியல. அண்ட் இன்னொரு த்ரெட் இஸ்ரேலுக்கு இருக்கிறது ரொம்ப பெருசு. என்னன்னா, ஹெஸ்புல்லா நினைக்க முடியாத ஒரு விதத்துல இஸ்ரேலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஈரான் கிட்ட இருந்து ஹெவியர் சப்போர்ட் ஹெஸ்புல்லாவுக்கு வரப்போ ஒரு கட்டத்துக்கு மேல லெபனானுக்குள்ள ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுதங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போ இதை இஸ்ரேல் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த 68%. இது ஈரானுக்குமே தெளிவா தெரியும். அதனாலதான் ஈரானோட ராணுவத்தோட டெபுட்டி கமாண்டர் முகமது ஜாஃபர் அசாரி அவர்கள் இன்னைக்கு அந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எப்படியாவது ஈரானுக்குள்ள குழப்பங்களை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட மீடியேஷன்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கப்போ ஈரானோட நேரடியா பேசுறதுக்கும் அமெரிக்கா சில முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட கவுண்டர் பிளாக்கேட் நீங்க எடுக்கிற வரைக்கும் நாங்க எக்காரணத்தை கொண்டு உங்ககிட்ட பேச மாட்டோம். ஈரான் அந்த ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்கா அடுத்த கட்டமா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2.0 இந்த அட்டாக்கை நடத்துறதுக்கு எல்லா கார்கோஸையும் கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட கார்கோ மூவ்மெண்ட் மற்றும் இஸ்ரேலோட சில நடவடிக்கைகளை பார்க்குறப்போ அடுத்த சில நாட்களில் இதற்கான அந்த அத்தனை நடவடிக்கைகளையும் இவங்க தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் முடிவடையத்துக்கு முன்னாடி இந்த கேப்ன்றது அமெரிக்கா விட்டுருக்கிறதுக்கு காரணமே ரொம்ப பெரிய அளவு ஆயுதங்களை கொண்டு வச்சு ஈரானை தாக்குறதுக்காக தான். ஸோ அதற்காக நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம். அமெரிக்கா அவங்க எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்களோ, ஒரு நாட்டை நம்ப வைக்கிறது இல்லை சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நாட்டை தாக்குறது, அதை திரும்பவும் ஈரான் கிட்ட பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இந்த முறை ஈரான் கிட்ட நிகழாது. ஈரான் எந்த அளவுக்கு தாக்கப்படுதோ அதே அளவுக்கு அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் தாக்கப்படும்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இதை இவ்வளோ நாள் இவங்க கழிச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. சீஸ் ஃபயர் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா சராசரியா ஒரு நாளைக்கு 30ல இருந்து 40 கார்கோ விமானங்கள், சில நாட்களில் பார்த்தோன்னா 50ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை வரைக்கும் கூட போகுது. அந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த விமானங்கள், கார்கோ விமானங்கள் மட்டுமே இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்கு. ஹெவி கார்கோ மூவ்மெண்ட். 2ஆம் உலக போருக்கு அப்புறமா இந்த அளவுக்கு அமெரிக்கா அவங்களோட கார்கோ மூவ் பண்ணலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஹெவியான கார்கோ மூவ் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாம் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹெஸ்புல்லா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இஸ்ரேல் நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட்டட் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கும் இஸ்ரேல் தயங்க மாட்டாங்க. அப்போயாவது யாரும் ஒரு நாடு கேள்வி கேட்டுருவாங்களா இல்லை அப்பயும் யாரும் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றுவாங்களான்னு பார்த்தோன்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல குறைவு.
அடுத்ததா ஈரானுக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். ஈரான்ல இன்டர்நெட் ஆக்சஸ் இல்ல இன்டர்நெட் சேவைகள் கட் பண்ணப்பட்டு கம்ப்ளீட்டா வந்து ஷட் டவுன் பண்ணப்பட்டு 64 நாட்கள் ஆகுது. இன்னைக்கு 65வது நாள்ல போயிட்டு இருக்கோம். 64 நாட்கள் முடிஞ்சிருச்சு. சில இடங்கள்ல பார்த்தோன்னா ஸ்டார்லிங்க் சேவைகள் மட்டும் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஈரானுக்குள்ள ஸ்டார்லிங்க் அலௌட் இல்லை. ஆனா அப்படி இருந்தும் வந்து சில இடத்துல இல்லீகலா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய இடங்களை தேடி தேடி இப்போ ரைட் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஈரானுக்குள்ள சில நபர்களை கொல்றாங்க இல்லை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு சொல்றப்ப அதை நம்ப மறுக்கிறீங்க. அதை நீங்க எதனால நம்ப மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணதுக்காக மட்டுமே கடந்த ஒரு வாரத்துல 3 நபர்கள் இறந்திருக்காங்க. நேத்து ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணதுக்காக மட்டுமே அந்த வீட்டோட உரிமையாளர் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ ஈரான்ல இருந்து தகவல்கள் எதுவும் வெளியில வந்துருக்கூடாதுன்றதுல ரொம்பவே ஈரான் வந்து தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நெட் சேவைகளை பயன்படுத்துறது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பல மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸோட சென்சிட்டிவான தகவல்களை ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சம்பவங்களும் ஈரானுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. இது இப்போ ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களும் இப்போ அவங்களுக்கான ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோட அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா 38,000 நபர்கள் வரைக்கும் டிசம்பர் மாதத்தோட இறுதி கட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மக்கள் போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள்னு சொல்லிட்டு 38,000 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸை வந்து வெரிஃபை பண்ண முடியல. ஏன்னா ஈரானுக்குள்ள இருந்து சோர்சஸ் இல்லை அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வெளியில் வரப்பதான் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும். கடைசியாக வந்து ஈரான் இன்டர்நேஷனல் கடந்த ஒரு மார்ச் மாதம் 2வது வாரத்தை சொல்லியிருந்தாங்க 30,000 நபர்கள் வரைக்கும் இந்த இடத்துல கேஷுவாலிட்டி ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டாஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவம் உண்மையாக நடந்துருச்சு, இத்தனை நபர்களை வந்து ஈரான் உள்ள கொண்டு இருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் மற்றும் சமீபத்தில் நடந்த ரொம்ப பெரிய ஒரு ஜெனோசைடா. காசாவுக்கு அடுத்தபடியா இதுவும் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பாக மாறும். வரலாறுகளில் இதுவும் பதியும். அடுத்ததா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அபரச்சி அவர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதம் மற்றும் யுரேனியம் சம்பந்தப்பட்ட அந்த கோரிக்கையை மட்டும் நிராகரிச்சுட்டு ஈரான் பிரசன்ட் பண்ண பாகிஸ்தான் கிட்ட ஈரான் வந்து ஒரு 10 பாயிண்ட் அடங்கிய அந்த ஒரு ப்ரப்போசலை முன் வச்சிருந்தாங்க. மீதம் இருக்கக்கூடியதை அமெரிக்கா நாங்கள் கன்சிடர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ அணு ஆயுதம் தவிர்த்து என்ரிச்டு யுரேனியம் தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் பொருளாதார தடைகளும் அடக்கும். ஈரானின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரானுக்கு இழப்பீடு கொடுக்கக்கூடிய விதமாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸில் இதுக்கப்புறம் ஈரான் டோல் வாங்கிக்க அலோவ் பண்ணுறது, இது எல்லாமே உள்ளடக்கியது தான். ஸோ ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஈரானுக்கு நடுவில் இந்த பாயிண்ட்ஸ் அக்ரி பண்ணப்பட்டுச்சு. யுரேனியமை திரும்ப அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கோ இல்லை மூன்றாவது ஒரு நாடு கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஈரான் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில் இந்த யுத்தத்தை கவுண்டர் பிளாக்கெட் போட்டிருக்கிறதையும் நிறுத்ததுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் யுரேனியம் ஈரானை விட்டு வெளியில் போச்சுன்னா அது ஈரானுக்கான மிகப்பெரிய ஒரு தோல்வி தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈரான்ல இருந்து என்ரிச்டு யுரேனியம் வெளியில் போகிறது அது எந்த ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் சரி அதை ஐஆர்ஜிசி விரும்ப மாட்டாங்க. மேபி ரஷ்யா போன்ற நாடுகளை இவங்க கன்சிடர் பண்ணாலும் பண்ணலாமே தவிர அதை தவிர்த்து ஈரான்ல இருந்து யுரேனியம் வெளியில் போகுதுன்னா அதை முதல்ல எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பா இந்த ஐஆர்ஜிசி இருப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் உங்கள் எல்லாருக்கே